ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து கந்த சஷ்டியோட 2ஆம் நாள். இன்றைக்கி முருகருக்கு பால் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் பண்ணி பூஜையை சூப்பராக செஞ்சுருந்தேன். கந்த சஷ்டி கவசமும் சொல்வேன். 108 முருகர் போற்றி சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து செஞ்சுருவேன். நம்ம வந்து கந்த சஷ்டிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்போம்ல, ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். அந்த வேண்டுதலையே 7 நாளுமே நம்ம வேண்டிக்கணும். மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி வேண்டக்கூடாது. 7 நாளும் அந்த ஒரே வேண்டுதல் தான் வைக்கணும். முருகர் வந்து அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு. 6 நாள் விரதம் இருந்துட்டு 7ஆவது நாள் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு இத்தனை நாள் எப்படி பூஜை பண்ணமோ அதே மாதிரி பண்ணி ஈவினிங்காக வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி எதனால செய்யலாம். நான் வந்து தயிர் சாதம் செஞ்சு ஸ்வீட்டுக்காக கேசரியும் செஞ்சு முருகருக்கு வந்து படைச்சிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டாண்ட வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போய் கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கேயே வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு தருவாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சாமிக்கு வச்சதையும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காப்பை கழட்டி வச்சு பூஜையை நிறைவு பண்ண வேண்டியது தான். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த 7 நாளும் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வரணும். டாடா பை பை. கந்த சஷ்டியோட 3ஆம் நாள் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.